ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்போ வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆகிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 மகிழ்ச்சி, உற்சாகமா இருக்கு. இறை மக்களும் உற்சாகமா இருக்காங்க. நம்ம கடல் வணக்கம் தளத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் கல்பனாவும் கண்டிப்பா உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு நாங்க வந்து கண்டிப்பா பூர்த்தி செய்யறோம். ஜோ கதை சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு ஓநாய் அது வந்து வேட்டையாட, அந்த ஓநாய் யூஸ்வலாக என்னன்னா குரூப்பாக தான் அது என்ன பண்ண வேட்டையாடும். ஸோ அப்படி வேட்டையாடல ஒரு ஓநாய்க்கு என்ன பண்ணிருச்சு, லைட்டாக அடிபட்டுருச்சு. அப்போ அந்த அடிபட்ட உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஓநாய் வந்து அந்த காயம் சின்ன காயம் தான், காலப்போக்கில் விட்டு அது தன்னால என்ன பண்ணிடும், அது ஆறிடும். ஆனால் அது என்ன பண்ணுச்சு, போய் மற்ற ஓநாய்கிட்ட போய் பாரு, நான் அப்படி தாவும் போது எனக்கு என்ன பண்ணிருச்சு, இவ்வளோ இந்த பாரு கழுத்தாம்பட்டையிலே அடிபட்டுருச்சு, இங்கே பாரு எவ்வளோ ரத்தம் வருது, ரத்தம் போது பாரு அப்படின்னு அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லையே. அது என்னன்னா பரிதாபத்துக்குரிய நிலையில, நான் எப்படி எனக்குலாம் என்ன ஆயிடுச்சு பத்தியா, எனக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படிங்கிற பரிதாபத்துக்குரிய நிலையில என்ன பண்ணுச்சு, தன்னை தானே அதை அடையாளப்படுத்தி கொண்டு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அதை ஓகே இதுக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் அப்புறம் இதுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டிய வேலையை என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு அடுத்தடுத்த முறை போகிறப்ப அதனுடைய குறை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு கட்டத்தில் அது சொகுசாக இருக்குது. அப்பாடா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக, எல்லாரும் கூட நம்ம பெருசாக எஃபோர்ட் போட வேண்டிய தேவையில்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மியாக எஃபோர்ட் போட்டால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் குறைச்சிக்கிட்டே வருது. ஒரு காலகட்டத்தில் மற்ற ஓநாய்கள் இதை பெருசாக என்ன பண்ணுறல, மதிக்கிறது இல்லை. அப்போ இதுக்கு என்னடா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது, இது ரொம்ப இப்படி சீராக எதுக்கு பார்க்குது. ஆனால் மற்ற ஓநாய்கள் எல்லாம் சேர்ந்து இதை ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணிடுது, வரட்ட விடுது. அப்போ ஒரு கடத்துல இவருக்குள்ள சண்டை வர்றப்ப எல்லா ஓனாயும் சேர்ந்து இதை என்ன பண்ணிருச்சு, பொழந்து கட்டிருச்சு. அப்போ இதுல காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏதோ ஒரு சில விஷயம் அடிபட்டல என்னை நான் வந்து குறைவாக மதிப்பிட்டு, நான் குறைவாக என்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற பொழுது வெளியில் இருப்பவர்கள் அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் இப்படி நடிக்கிறேன் வைக்கிறேங்கிறது எனக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் தெரியும். அப்ப வெளியிருந்து பார்க்கவங்களுடைய பார்வைகளுக்கு இவன் ஈஸியா மட்டப்படுத்தலாம், இவனுக்கு வலு இல்லை, இவன் பலவீனமா ஆயிட்டான், ஸோ இவன் ஒரு வேலைக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற முத்திரை குத்தப்படுகின்ற பொழுது நம்மளை மதிப்பாங்களான்னு கேட்டால் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு மீறி நம்ம சீறி எழவும் முயற்சி பண்ணாலும் நம்மால் அவர்களுடைய சீற்றத்திற்கு அளவுக்கு எதிர்கொண்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பொருட்டாவே அங்கே என்ன பண்ணாது, மதிக்கப்படாது. அதாவது ஒரு பரிதாப நிலையை வந்து ஏற்படுத்த வேண்டும் சொல்லிட்டு நம்ம செய்யற அந்த செயல் வந்து நாம் ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவோம்ன்றது ஒரு அற்புதமான கதையின் வழியா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த கதையோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப அனைவரும் பார்க்கலாம். உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமை
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. பயிருக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, அதை பாய்ச்சுவது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி மனித உயிருக்கு நற்சிந்தனைகளை வந்து சிந்திப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் புகட்டி கொண்டிருப்பது நம்முடைய கடவுள் வணக்கம் தலம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ இன்றைய இந்த தளத்தில் நாம் என்ன நற்சிந்தனையை சிந்திக்க போகின்றோம்? ஸோ இன்னைக்கு சிந்தனை நற்சிந்தனையா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்டா? டெய்லி வந்து கருத்து அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தாலும் ரொம்ப போர் அடிச்சிடும். சில நேரம் நம்ம லைஃப் அப்படியே திரும்பி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில வாழ்க்கையின் நம்முடைய மைல் கற்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்ம லைஃப்ல நாம கடந்து கொண்டிருக்கின்ற அல்லது கடந்து விட்ட கடந்து செல்ல இருக்கின்ற ஃபியூச்சரா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட சில மைல் ஸ்டோன்ஸ் என்ன, இதுவும் ஒரு நற்சிந்தனை தானே சார். பாசிட்டிவா திங்க் பண்றோம் இல்லையா? கண்டிப்பா சந்தோஷம். ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய முதல் மைல்ஸ்டோன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு, பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அது நம்மளுடைய பிறப்பாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிறப்பு நமக்கு எதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா, உணர்வுகள் ஏற்படுத்தியிருக்குமானா தெரியாது. இப்போ நாம பிறந்தது நம்முடைய அப்பா அம்மா கிட்ட உட்காந்து கேட்டால் தான் அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இன்னைக்கு அது போல் நம்முடைய குழந்தைகளை முதலாக என்னுடைய குழந்தையெல்லாம் அப்படி கையில வாங்குறப்போ அதை கிடைச்ச ஒரு ஃபீல், அதை வந்து வார்த்தைகள்ல விவரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா விவரிக்கலாம். ஹாப்பினஸோட எட்ஜுக்கு போயிட்டு வந்திருப்போம். கண்டிப்பா எட்ஜுக்கு அதுலயே தான் இன்னும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குழந்தைகளை, அதாவது இன்னைக்கு பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு திருமணமாய் அவங்களுக்கு இன்னைக்கு பேரம்பேத்தி கூட என்ன பண்ணிருக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த நிலையில இருக்கல தன்னுடைய அந்த குழந்தைக்கான பிறப்பை கொடுத்த அந்த நாள், குறிப்பா அந்த வலி வேதனை, அதாவது குறிப்பா என்னன்னா அவ்வளோ பெரிய உயிர் போகக்கூடிய வலியை தாங்கிய அந்த தாய் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்த அடுத்த செகண்ட் எவ்வளவு வலி அனுபவிச்சோன்னு இது வரைக்கும் எந்த தாயும் யோசிச்சதாகவோ இல்ல நான் வந்து எவ்வளவு வழியிலலாம் இப்படி இது பண்ண அப்படின்னு அதை நினைச்சு பார்த்த நாளாகவோ அது இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நாள் எனக்கு அடிபட்டுட்டோம், ஏதோ சம்திங் நமக்கு போற அன்னைக்கு ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அந்த விபத்து நடந்த நாளை நம்ம என்ன பண்ணிருப்போம், நினைச்சுக்கிட்டே இருப்போம். சரி நல்லது அப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனா இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் அன்றைக்கு நாள்ல நடந்த எந்த வலியும் வேதனையும் யாருமே என்ன பண்றதில்ல. இல்லை, அந்த நாள்ல சந்தோஷப்படக்கூடிய ஒரே விஷயம் ஒரு உயிர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது. ஸோ அப்போ அப்படிப்பட்டது அந்த மாதிரியான மைல் ஸ்டோன் நம்ம லைஃப்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நினைச்சு பார்ப்போம், சந்தோஷப்படுவோம். இது போன்ற மகிழ்ச்சி படுவதற்கு நிறைய காரியங்களை நம்ம தொகுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளில் தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 48. இதனுடைய பல்லவியாக கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிரி அரசர்கள் நகரத்தை தாக்க வந்தபோது கடவுள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். அந்த வல்லமையை கண்டு அஞ்சி பயந்து
அந்த எதிரிகள் ஓடிவிட்டார்கள் என்பதுதான் இந்த திருப்பாடல் விவரிக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரர்களே, எருசலேமினுடைய பாதுகாப்பு என்பது மதில்களால் அல்ல, மாறாக கடவுளுடைய பிரசன்னத்தினால். இதுதான் இந்த திருப்பாடலுடைய மிக மைய கருத்தாக இருக்கிறது. இந்த திருப்பாடல் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு திருப்பாடலுடைய ஆசிரியர் 5 விதமான உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக, கடவுள் தம் மக்களிடையே எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே கடவுள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி எல்லா பக்கமும் ஓடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவரிடமிருந்து எப்படியாவது ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் வெளியே அல்ல, நமக்குள் நம் மத்தியில் இருக்கிறார். இரண்டாவதாக, கடவுளே நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியில், துயரங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் அரணும் கோட்டையுமாக, பாதுகாப்பும் கவசம் கேடையுமாக இருக்கிறார். இதுதான் இன்றைய நாளிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது உண்மை. எத்தனையோ விதமான தருணங்களிலே துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது அரணும் கோட்டையுமான கடவுளை நாம் மறந்து விடுகிறோம். மனிதர்களிடம் நாம் தஞ்சம் புகுகிற முயற்சி செய்கிறோம். அதை விட்டுவிட்டு துன்பங்களோ, துயரங்களோ, பிரச்சனைகளோ, பாடுகளோ, போராட்டங்களோ எது வந்தாலும் நான் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவேன் என்று சொல்லி கடவுளுடைய பாதுகாப்பை தேடுவோம். அப்பொழுது கடவுளுடைய பாதுகாப்பு நம்மை வந்தடையும். மூன்றாவது, மனித வலிமையை விட கடவுளுடைய சக்தி மேலானது. பல நேரங்களில் தீய சக்திகள் நம்மை ஆட்கொள்கின்றன. சாத்தான் நம்மை சோதிக்கின்றான். நாம் அந்த சாத்தானுடைய சோதனைகளிலே, நம்முடைய பலவீனங்களிலே நாம் அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறோமே தவிர, அந்த சாத்தானுடைய சோதனைகளை விட என்னுடைய ஆண்டவர் வல்லமை மிக்கவர், நான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை விட என்னுடைய கடவுள் வலிமை மிக்கவர் என்கிற உண்மையை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். எனவே இன்றைய நாள் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நான் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் விட, போராட்டங்களையும் விட என்னுடைய ஆண்டவர் வலிமையானவர் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம். நான்காவதாக, திரு அவையும் கடவுளுடைய பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். திரு அவையுடைய வரலாற்றில் எத்தனையோ விதமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன, வெற்றி தோல்விகள் இருக்கின்றன. ஆனாலும் 2000 வருடங்களுக்கு மேலாக திரு அவை நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், திரு அவையும் கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது. திரு அவையை வழிநடத்துவது தூய் ஆவியானவர். அந்த ஆவியானவர் காட்டுகின்ற பாதையிலே திருச்சபை நடக்கிறது. அந்த திருச்சபை நடக்கக்கூடிய பாதையில், திருச்சபை காட்டுகின்ற வழியில் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் அடிப்படையான விசுவாசமாக இருக்கிறது. இறுதியாக, நம்பிக்கையுடன் வாழ்பவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை பயணத்திலே கடவுளை மட்டும் நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரை முழுமையாக நம்புவோம். மனிதரிடம் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளில் பயணிப்போம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த திருப்பாடலின் வழியாக எருசலேமின் பாதுகாப்பு அதன் மதில்களால் அல்ல, கடவுளுடைய பிரசன்னத்தினால் என்பதை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் வழியாக இஸ்ரேல் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, எதெல்லாம் எங்களை பராமரித்து வழிநடத்துகிறது, எதெல்லாம் எங்களை வலிமைப்படுத்துகிறது என்பதில் நாங்கள் அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் எங்களை ஒருபோதும் காப்பாற்றாது. மாறாக உமது பிரசன்னம்தான் எங்களை முழுமையாக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள் இருக்கிறது, எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். எங்களுடைய வலிமையை விட, தீய சக்திகளை விட, சாத்தானுடைய சோதனைகளை விட நீர் வலிமை மிக்கவராக இருக்கிறீர் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களை வழிநடத்தும் திருச்சபையும் உமது பாதுகாப்பில்தான் இத்தனை ஆண்டுகளாக நிலைத்திருக்கின்றது. எனவே அந்த திருச்சபை காட்டும் வழியில் நாங்களும் நடக்க எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் தாரும். இறுதியாக, எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வாழக்கூடிய மக்களாக வாழ அருள் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையுடைய கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம், மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து விட்ட அல்லது கடந்து கொண்டிருக்கின்ற கடந்து போக இருக்கின்ற சில முக்கியமான பகுதிகளை பத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா எந்த பகுதியை சொல்றாங்க? வாழ்க்கையில எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு தருணம் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாக நம் கரங்களை பிடித்திருந்த நம்மளுடைய குழந்தை நம்மளுடைய கரங்களை விட்டுட்டு முதல் நாள் வந்து பள்ளிக்கு போகிற அந்த ஒரு நிகழ்வு, அந்த தருணம், அது யாராலையும் மறக்க முடியாது. வாழ்க்கையில எல்லாமே அது ஒரு மைல்கல்லா எப்பவுமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட தருணத்துல அந்த குழந்தை அழுதுருக்குமான்னு தெரியல, ஆனா நாம் அழுத அந்த ஒரு தருணத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அது நம்ம இன்னைக்கு நினைக்கிறப்ப கூட நம்ம கண்ணில் பாருங்க ஓரமா அப்படியே ஒரு டீர்ஸ் வரும். ஸோ நான் அப்படி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னுடைய வினிஷாவை வந்து முதல் நாள் போய் கொண்டு போய் விடுறப்போ அவ எனக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டா. நான் உட்காந்துட்டு வாசல் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்ப இந்த வாசனை இருக்க அந்த அம்மா வந்து கேட்டாங்க, நீ அம்மா அழற இல்ல குழந்தை போயிட்டா. ஸோ இப்போ அதை நினைக்கிறப்போ உண்மையா ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்டா இருக்கு. கண்டிப்பா இது எல்லாமே வந்து எல்லார் லைஃப்ல நினைச்சு பார்க்க வேண்டிய சில தருணங்கள். நினைச்சு பாருங்க அந்த நாட்கள் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. குறிப்பா குழந்தைகள் முதலாக பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு நம்மளை ஜோடிச்சு அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டு அந்த பேக் எல்லாம் ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு அதை கொண்டு போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்ன கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போட்டோஸா எடுத்து மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. நம்ம அப்பா அம்மாட்ட போய் நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பண்ணி போட்டோ எடுத்தீங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு கேமராமேனை வர வைக்கணும். அதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் அப்போ இல்லை. இன்னைக்கு வந்து செல்போன்ஸ்ல எல்லா கேமராஸும் வந்துட்டதுனால இன்னைக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், போகிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம், கேப்சர் அது ஒரு மலரும் நினைவுகளை என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே எல்லாருக்குமே ஒரு பக்கம் குழந்தையோட தவிப்பு, ஒரு பக்கம் பெற்றோருடைய தவிப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் முதல் பிரிதல் அப்படிங்கிறது வந்து அங்கதான் நடக்கக்கூடிய ஒரு ரம்யமான ஒரு நாள். நினைச்சு பார்ப்போம். இன்னும் வேற என்ன விஷயங்களை நினைச்சு பார்த்து மகிழ்வதற்கு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஜூலை 14 புனித கமிலஸ் தே லெல்லிஸ். இத்தாலி நாட்டிலுள்ள பாக்கியானிகோ பகுதியில் வாழ்ந்த வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி 1550 ஆண்டு பிறந்தார் கமிலஸ் தே லெல்லிஸ். சிறு வயதில் தன் பெற்றோரை இழந்த இவர் போர் வீரராக பயிற்சி பெற்று போர் வீரராக தன் பணியினை செம்மையோடு செய்தார். போரின் போது தன் கால்களில் ஏற்பட்ட காயங்களினால் துன்புற்ற கமிலஸ் ரோமை சென்று தன் கால்களுக்கு மருத்துவம் செய்து அம்மருத்துவமனையில் பணி செய்தார். கப்புச்சின் சபையின் பொதுநிலை சகோதரர் பிரிவில் சேர்ந்த கமிலஸ் தன் தவறான செயல்பாடுகளினால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். எங்கு செல்வது என்று தெரியாத கமிலஸ் தான் ரோமையில் பணியாற்றிய மருத்துவமனைக்கு சென்று பணி செய்து சில வருடங்களில் அம்மருத்துவமனையின் தலைவரானார். ஏழை மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் மருத்துவ பணிகளை செய்த கமிலஸ் தன் ஆன்ம ஆலோசகரான அருட்தந்தை பிலிப் நேரியின் வழிகாட்டுதலின்படி தன் 32வது வயதில் அருட்குருவானார். கிபி 1584 ஆண்டு நல் மரணத்தின் தந்தையர்கள் என்ற துறவற சபையினை தோற்றுவித்து மக்களுக்கு மருத்துவ பணிகளை செய்த அருட்தந்தை கமிலஸ் கிபி 1614 ஆண்டு ஜூலை 14 நாள் விண்ணகமடைந்தார். மருத்துவ பணியோடு மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து புதுமைகள் செய்த கமிலஸை திருத்தந்தை 14 ஆசிர்வாதப்பர் கிபி 1746 ஆண்டு புனிதராக உயர்த்த கிபி 1930 ஆண்டு திருத்தந்தை 11 பத்திநாதர் செவிலியர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித கமிலஸ் தே லெல்லிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் செவிலியர்கள் தங்களது பணிகளை அர்ப்பணிப்போடு செய்வதற்காகவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் மன்றாடுவோம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்ததாக நம்மளுடைய மைல்ஸ்டோன், நம்மளுடைய வாழ்க்கையில் அதை ரசிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கும் அப்படின்றப்போ அடுத்தது நம்ம எதை நினைத்து பார்க்கலாம்? அடுத்ததா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, எஃப்எம்ல இந்த மாதிரி சாங்ஸ் அப்புறம் ஆர்ஜேஸ் உடைய டாக் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பேசும்போது அவங்கவுங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஜிஎம் நான் பின்னாடி டிராவல் பண்ணிக்கிட்டே பேசுவோம். அப்போ நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று பின்னாடி அப்படி கேட்டுட்டே இருக்கும். அப்புறம் எங்கெல்லாம் கேப் விட்டுறோம்னா அங்கே அந்த பிஜிஎம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் லைவாகவே என்ன பண்ணிட்டு இருப்போம், நடந்துருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஷோ பார்த்துருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னா, செக்மெண்ட் பார்க்குறப்ப செக்மெண்ட் என்ன தினமொரு பாடல் இன்றைய எப்படி அந்த செக்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆங்கர் கட் நம்முடைய கடல் உனக்கு இந்த பகுதி கான்வர்சேஷன் பகுதி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருதே சாங் மேபி என்ன பண்ணலாம் பிஜிஎம்மா ஓடிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மலரும் நினைவுகள் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், தூசி தட்டி எழுப்பி கொண்டு இருக்கின்றோம். அதில் அடுத்ததா எந்த விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பெற்ற முதல் வெற்றி அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குமா அப்படின்னா தெரியல. மேபி நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்டால் அவங்க நம்ம வாழ்க்கையில் நடந்த முதல் வெற்றியாக ஏதோ ஸ்டேஜ் ஏறி பரிசு வாங்கின ஒரு இன்சிடென்ட்டா சொல்லலாம். நமக்கு விவரம் தெரிய நாம் பெற்ற முதல் வெற்றி, அந்த வெற்றி பெற்ற அன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு நைட்டு தூங்கிருப்போமா, தூங்கலையா? நிச்சயமா தூங்கிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை பத்தி நிறைய பேர் என்ன பண்ணிருப்போம், முதன்முறையாக நம்ம ஒரு பரிசு வென்று அது ஒரு வெற்றி நிச்சயமாக நம்ம சின்னமா நம்ம இருக்கும் போது அது எப்படி நம்ம மறக்க கூடும் இல்லையா? அப்ப அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அந்த நாளுக்காக நான் உழைத்தது எப்படிப்பட்டதா இருக்கும். சோ இதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறப்ப என்ன இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, டேய் இதெல்லாம் கடந்து வந்தவன்டா நீ, இப்பெல்லாம் என்ன லைஃப்ல பெரிய பிரச்சனையா சவாலா. சோ அப்பப்போ நம்ம வந்து பெரிய பெரிய மோட்டிவேஷனல் பெரிய பெரிய லீடர்ஸோடைய ஸ்டோரிஸோ அதை படிக்கிறத காட்டிலும் நம்ம லைஃப் லைட்டா அப்படி ரிவைண்ட் பண்ணி பார்த்தாலே நாம நிச்சயமா இதை போன்ற கடினமான தருணங்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்போம், கடந்த வெற்றியாக கொண்டு வந்திருப்போம். அப்ப அந்த வெற்றியெல்லாம் நினைச்சு பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். சிறப்பா இருக்குதெல்லாம் கேட்கிறப்போவே நினைத்து பார்க்கும் பொழுதும் இன்னும் தொடர்ந்து நினைத்து பார்ப்பதற்கு நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். முல்லாவின் வீட்டின் முன் வந்து நின்றார் நண்பர் ஒருவர். முல்லா, உங்கள் கழுதையை கடன் தாருங்கள், 2 நாட்களில் திருப்பி தந்து விடுகிறேன். நம்பி தந்தார் முல்லா. 1 வாரமானது வரவில்லை அந்த ஓசி கழுதை. 2 நாளை கடந்து 2 வாரமாகித்தான் அது வந்தது. பின்னொரு நாளில் வந்து நின்றார் அதே நண்பர். முல்லா, உங்கள் கழுதையை கடன் தாருங்கள், 3 நாட்களில் திருப்பி தந்து விடுகிறேன். இன்னும் நம்பி தந்தார் முல்லா. 3 நாட்களாகியும் வரவில்லை. 3 வாரங்களாகித்தான் அது வந்தது. இப்போது அந்த கழுதை செம ஒல்லியாகி இருந்தது. அந்த நாட்களிலே நம்பி போன கழுதைக்கு அந்த கழுதை சரியாக சோறு தண்ணி தரவில்லை, குளிப்பாட்டவில்லை, சரியான பராமரிப்பு இல்லை. முடிவெடுத்து விட்டார் முல்லா, இனிமேல் இவருக்கு கழுதையை கடன் கொடுக்க கூடாது. எதிர்பார்த்தபடியே வந்து நின்றார் அதே நண்பர் அதே விண்ணப்பத்தோடு. பார்த்தவுடன் முல்லா சொல்லிவிட்டார், கழுதை என் வீட்டில் இல்லை, இன்னொருவர் இரவல் வாங்கி சென்றிருக்கிறார். முல்லா சொல்லி முடித்த அடுத்த சில நொடிகளில் கொல்லைப்புறத்தில் இருந்த முல்லாவின் கழுதை கத்த ஆரம்பித்தது. வீரியமாக கத்தி கத்தி நிதானமாக கத்தலை இறக்கி இறக்கி மெல்ல மெல்ல என்று முடிவுக்கு வந்தது அந்த கழுதை. உடனே கேட்டார் அவர், இதோ இதோ வீட்டில் தானே இருக்கிறது உங்கள் கழுதை, யாரோ இரவில் வாங்கி போனதாக சொன்னீரே. கேட்டவுடன் மூக்கு மேல் கோபம் வந்து கத்திவிட்டார் முல்லா. பாத்தீங்களா, நீர் என் சொல்லை நம்பவில்லை, என் கழுதையின் சொல்லைத்தான் நீர் நம்புகிறீர். என்மேல் நம்பிக்கை இல்லாத எவருக்கும் என் கழுதையை கொடுப்பதாய் உத்தேசம் இல்லை. கிளம்புங்கள் இங்கிருந்து. முடிவு என்று ஒன்றை எடுத்து விட்டால் முடிந்த மட்டும் அதிலேயே இருந்து விடு. அளவுக்கு மீறினால் இரவலும் இம்சைதான். ஆசைக்காக கடனை வாங்கிவிட்டு பிறகு ஒவ்வொரு மாதமும் பல ஆசைகளை தியாகம் செய்வதற்கு பெயர்தான் லோன். கடன் கொடுத்து பார், நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்று தெரியும். கொடுத்த கடனை கேட்டுப்பார், அவர் எவ்வளவு புத்திசாலி என்று உனக்கு புரியும். கடனோடு காலையில் எழுவதை விட பட்டினியோடு இரவிலே தூங்கப் போவதே மேல். என்ன பணமடா இது, கொடுப்பவனிடம் பணம் குறைவதும் இல்லை, வாங்குபவனிடம் பணம் நிறைவதும் இல்லை. இரவல் என்பது பொருள் பரிவர்த்தனை அல்ல, நம்பிக்கை பரிவர்த்தனை. அது எப்போதும் இருவழி பாதைதான். அதை ஒரு வழி பாதையாக்கி ஒரு வழியாக்கி விடாதே. உயிரை இரவல் தந்தவன் இறைவன். அந்த இரவல் தந்தவன் கேட்கும் போது இல்லை என்றால் அவன் விடுவானா? இப்படி கேட்கிறார் கவிஞர் கண்ணதாசன். எவ்வளவுதான் கொடை வள்ளலாக இருந்தாலும்
குடையை இரவல் வாங்கியவன் மட்டும் ஏனோ திருப்பி கொடுத்ததாய் வரலாறே இல்லை. அது சரி, நாம எப்படி சும்மா கேட்டு வச்சேன். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்வில் நாம் கடந்து வந்த மைல் கற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம மலரும் நினைவுகளா, கோல்டன் மெமரிஸ் எல்லாம் அப்படி ரீகால் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததா எதை ரீகால் பண்ணி பார்க்க சொல்றாங்க? கண்டிப்பா இது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்குள்ள போற மாதிரி தான் ஆயிடும். பள்ளி பருவத்தை முடிக்கும் பொழுது அந்த 12th முடிச்சுட்டு அப்படி வெளியே வரப்போ, அதே மாதிரி நம்மளுடைய கல்லூரி படிப்பு அந்த டிகிரி வாங்கிட்டு வெளியே வரப்போ, ஸோ அந்த நேரத்துல எல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தருணம் நெருடலா இல்ல ஒரு நெகிழ்ச்சியா ஏதாவது ஒரு நடந்திருக்கும்ல. அது மறக்க இப்போ நம்ம அதை நினைச்சு பாக்குறப்போ, ஆமா நான் காலேஜ் படிச்சுட்டு டிகிரி வாங்குறப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஒரு ரீகால் பண்ணா எல்லாம் ஓடும், ஒரு கற்பனை காட்சிகள் மாதிரி. ஸோ அதை நினைச்சு பாக்குறப்போ உண்மையே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா எனக்கு 5ஆம் கிளாஸ் முடிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன பண்ணா அப்பாடா 5th முடிச்சிட்டேன், 6ஆம் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணலாம், பேனாட்ட எழுதலாம். அது வரைக்கும் என்னன்னா பென்சில்ட்ட தான் எழுத இருக்கும். அது வரைக்கும் நமக்குன்னு ஒரு பேனா பெண்ணுன்னு இருக்காது. அப்போ 6th போயிட்டோம் அப்படின்னா பேனா விதவிதமா என்ன பண்ணிக்கலாம், பேனா வாங்கிக்கலாம். அப்போ அந்த ஹீரோ பென் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் வச்சிருந்தா இவங்களாம் பணக்கார வீட்டு பையன்டா அப்படின்னா நிறைய ஹீரோ கிடையாது, அவங்களாம் பணக்கார வீட்டு பையன்கிட்ட மட்டும்தான் அந்த பேனா வந்து இருக்கும். ஏன்னா அந்த விலை வந்து 27 ரூபாய் என்னமோ அப்போ. ஸோ அப்போ அந்த 27 ரூபாய் பேனா வச்சிருந்தா நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள். அது மாதிரி 12th முடிக்கிறப்போ ஒரு சந்தோஷமான மனநிலை என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம யூனிஃபார்ம் போட வேண்டிய தேவை இல்ல, காலேஜ் போறோம், காலேஜ் போயிட்டா இனிமேல் என்ன பண்ணிக்கலாம், கலர் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கல்லூரி முடிக்கும் போது அது போன்றது அப்பாடா ஒரு டிகிரி என்ன பண்ணிட்டோம். அது என்னோட டிகிரி கான்வெகேஷன்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு காலேஜ் சேவிஸ் காலேஜ்ல இருந்தா முன்னமே அந்த கான்வெகேஷனுக்கு யார் யார் வருவாங்கன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை கரெக்டாக பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் 2 பேர் 3 பேர் அடிஷனல் எழுதுவாங்க. நான் மட்டும் அடிஷனல் சீட்டு ஏகப்பட்டது வாங்கி என்ன பண்ண எழுதுனேன். அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க ஃபேமிலி மட்டும் தான் வரணும், வந்தாங்கன்னா நாங்கள் ஆடிட்டோரியத்துக்குள்ள போகலாம். அப்போ ஒரு பெரிய கும்பல் உள்ள வருது, ஒரு வேன் கிராஸ் ஆகி மச்சா அந்த வேன் கிராஸ் ஆச்சு, அதில் தான் எங்கள் வீட்டாளுக்கு வராங்க அப்படின்னு. அப்போ இவங்க நினைச்சிட்டாங்க யாரோ ஒருத்தர் 2 பேர் வராங்க போல. வந்த ஒட்டுமொத்த 30 கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்தை, மாமா, எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த இதுக்கு கூட்டு வந்த ஒரு நிகழ்வு. ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படிநிலைகளை கடக்கின்ற பொழுது இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்க்குறப்போ, அன்னைக்கு கடந்து வர்றப்போ என்ன மனநிலையில இருந்தோம்னு தெரியாது. ஆனால் எனக்கு நினைச்சு பார்க்குறப்போ அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை நமக்கு கொடுக்கும். இன்னும் தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, ஒரு அற்புதமான தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 பாயிண்ட்டை வந்து நம்ம ரீகால் பண்ணிருப்போமா. அது எல்லாருமே கேட்டுக்கொண்டிருந்த இறை மக்களும், ஆமா நான் காலேஜ் படிக்கும் போது நான் இந்த மாதிரி கோட்லாம் போட்டுட்டு கேப்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஸோ நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும் அவங்களும் அது அற்புதமான தருணங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் அதை தொடர்ந்து ஏற்படுத்துவோம். அடுத்தது நம்ம என்ன நினைச்சு பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம லைஃப்ல நம்ம கடந்து வந்த மைல் ஸ்டோனா எதை நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னா, சொல்லக்கூடிய விஷயம் வந்து மொத ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை எப்போ ஒரு இன்டர்வியூக்கு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கலாம். மேபி சிலருக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வேலை கிடைச்சிருக்கும், சிலருக்கு ஒரு 3-4 இன்டர்வியூ கிடைச்சு என்ன பண்ணிருக்கோம், வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை கிடைச்ச அந்த தருணத்துல ஃபோன் பண்ணி அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, மாசம் இவ்வளவு சம்பளம், இத்தனாம் தேதியில இருந்து நான் என்ன பண்ணணும், வேலைக்கு நான் போக போறேன். மேபி அது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆகி அந்த செலக்ட் ஆன உடனே பேரண்ட்ஸ் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடிய தருணம். அந்த நேரத்துல அப்பா அம்மாவோடைய ஒரு மனநிலை, பெரும்பாலான அப்பாவுடைய மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கர்வமான ஒரு ப்ரைட் மொமெண்ட். என் பையன் படிச்சாயா வேலைக்கு போட்டான், என் பொண்ணு படிச்சாயா வேலைக்கு நிக்க வச்சிட்டாடா. கண்டிப்பா. அதாவது அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு லைஃப்ல ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சிருக்கலாம். மேபி அவங்க சொந்தக்காரங்க தன்னுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் பொண்ணும் பையன் படிச்சான் வேலைக்கு போயிட்டாங்க, அங்க வேலை பார்க்கறாங்க, வேலை பார்க்கக்கூடிய அந்த இடம் என்ன இடம் தெரியுமா, அது எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாங்க தெரியுமா. ஸோ அப்படின்ட்டு பயங்கரமா அதை வந்து ஒரு பெருமையோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு எப்ப நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வேலை மாறி இருக்கலாம், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த டைம் இந்த மகிழ்ச்சி இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வெரி ஃபர்ஸ்ட் முதன் முறையாக கேள்வி கேட்கின்ற பொழுது காதுகள்ல அந்த விஷயம் அவனது வேலை கிடைச்சிருச்சா, அப்பா சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி அம்மாவோ அப்பாவோ அந்த மகிழக்கூடிய அந்த தருணம், எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிறத அதை எப்படி சில பேர் வந்து சந்தோஷமா சொல்லியிருப்போம், சில பேர் கூச்ச சுபாவத்தோட வெக்கப்பட்டுக்கிட்டே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்வுகள் அந்த டைம் ஆயிருக்கும், நமக்குள்ள இருந்திருக்கும். ஸோ அதை இன்னைக்கு நினைச்சு பார்த்து கண்டிப்பா அதை தேனி அள்ளி அள்ளி எடுத்து பருகும் பொழுது எப்படி ஒரு சுவை இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த கடந்த கால நினைவுகளை அள்ளி அள்ளி நம்ம வந்து அப்படியே நினைக்கிறப்போ அவ்வளவு அழகான ஒரு தருணமா இருக்கு. இன்னும் இதை தொடர்ந்து பேசலாமே, பார்த்து பகுதி பார்க்கலாம்.
எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் அமர்நாத். நான் ஒரு புற்றுநோய் நிபுணர். கிட்டத்தட்ட எனக்கு 35 வருஷம் சர்வீஸ் இருக்குது இந்த புற்றுநோய் பிரிவில். இப்போதைக்கு நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இந்த புற்றுநோய் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த புற்றுநோய் ஒரு சாதாரண நோய் தான். இதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பயம் எங்கே இருக்கணும்னா லேட் ப்ரெசன்டேஷன், அதாவது தாமதம். அத்த பிரச்சனையே லேட்டாக வந்தீங்கன்னா நம்ம குணப்படுத்த முடியாது. இப்போ சொல்லிடுறேன். அறிகுறி வச்சு ஆரம்பத்திலே வந்துட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஒரு பயமே கிடையாது. எப்படியும் இன்றைக்கு வந்துட்டு நவீன கருவிகள், ரொபாட்டிக் சர்ஜரின்னு சொல்கிறோம், ரொபாட்டிக் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறோம், அட்வான்ஸ் கேன்சர் கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். அதாவது மருந்துகள் எல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் மருந்துகள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இந்த மாதிரி நவீன மருந்துகள் இருக்குது. நவீன கதிரிக்க கருவிகள் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் இருக்குது, நவீன சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் உண்டு, அப்புறம் நவீன டயக்னோஸ்டிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உண்டு. பொதுவாக இந்த அட்வான்ஸ் எம்ஆர்ஐ, ஈஸியாக கேன்சர் டிஷ்யூஸை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அட்வான்ஸ் சிடி ஸ்கேன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, மெமோகிராஃபி இருக்குது. இந்த பல கருவிகள் இருக்கிறதுனால புற்றுநோயை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். புற்றுநோய் ஒரு கடினமான விஷயம் கிடையாது. அப்புறம் இந்த புற்றுநோயை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது புற்றுநோய் என்ன, அது எதுக்கு வருதுன்னு. சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனில் குறிப்பிட்ட அளவு அணுக்கள் இருக்கும், சரியா? அது அணுக்கள் சில கட்டுப்பாடில் பெருகிட்ட போவோம். எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்கும். ஒரு கோடி அணுக்கள் தான் இருக்கும். கேன்சரில் என்ன ஆயிடுதுன்னா இந்த அணுக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் பெருகிட்டே போகும். போக 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 ஒரு கட்டி உண்டாகும் அந்த இடத்துல. இன்னும் சில மாதங்களோ இல்லை வருஷங்களோ கடந்து போச்சுன்னா அந்த கட்டி அங்கேருந்து மற்ற இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சிடும். எங்கெங்கே பரவும்னா அக்கப்பக்கம் எடுத்து பரவலாம், அவர் நுரையீரல் பரவலாம், அவருக்கு கல்லீரல் பரவலாம், பிரெயின், இந்த எலும்புகள் பரவலாம். அந்த மாதிரி பல இடத்துக்கு பரவலாம். பல இடத்துக்கு பரவிட்டு மனுஷனை தாக்கும். இதுதான் புற்றுநோயுடைய தன்மை. இது எப்படி நம்ம ஜெயிக்கிறது? சில அறிகுறிகள் உண்டு. சப்போஸ் இந்த புற்றுநோய் வந்து தொண்டையில் ஏற்பட்டுச்சுன்னா இந்த குரல் மாற்றம், நுரையில் ஏற்பட்டுச்சுன்னா நச்சரிக்கை இரும்பல், வயிறில் ஏற்பட்டுச்சுன்னா பசி இருக்காது, கல்லீரல் ஏற்பட்டுச்சுன்னா பசி இருக்காது, மலைக்குடலில் ஏற்பட்டுச்சுன்னா மலர்ந்த ரத்தம் போக்கு இருக்கும், நீரில் ஏற்பட்டுச்சுன்னா நீரில் ரத்தம் போக்கு இருக்கும். இந்த மாதிரி இந்த புற்றுநோய் எங்கே ஏற்படுதோ அது தகுந்த மாதிரி அறிகுறி இருக்கும். இந்த புற்றுநோய் வைத்திய சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு 3 பிரிவுகள் உண்டு. அறுவை சிகிச்சை பிரிவு 1, கதிரிக்கை பிரிவு, அப்புறம் புற்றுநோய் மருத்துவ பிரிவு. அறுவை சிகிச்சை பிரிவு என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்னு இருப்பார். அதாவது கேன்சர் சர்ஜன். அவர் வந்து சர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அவர் டீல் பண்ணுவார். இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது அவர் தான் பார்ப்பார். இந்த ரேடியேஷன் பிரிவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரேடியேஷன் மூலியமா புற்றுநோயை குணப்படுத்துறது. மருத்துவ டிபார்ட்மெண்ட் இருக்கு, மருந்துகள் மூலியமா புற்றுநோய் குணப்படுத்துறது. இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு, சரியா? இப்போ சில புற்றுநோய்களுக்கு ஒரு சிகிச்சை போதுமா இருக்கும், சர்ஜரி போதுமா இருக்கும், ஆப்ரேஷன் போதுமா இருக்கும். சில புற்றுநோய்களுக்கு கதிரிக்கை போதுமா இருக்கும், சில புற்றுநோய்களுக்கு மருந்து வைத்தியம் போதுமா இருக்கும். எப்போ மருந்து வைத்தியம் மட்டும் தான் போதுமா இருக்கும்னா, சில புற்றுநோய் எடுத்துங்களேன், இப்போ ரத்த சம்பந்த புற்றுநோய்க்கு மருந்து வைத்தியம் மட்டும் போதுமா இருக்கும். ரொம்ப ஆரம்பத்தில் வந்துட்டாங்கன்னா சில புற்றுநோய்களுக்கு கதிரிக்கை வைத்தியம் மட்டும் போதுமா இருக்கும். அதே மாதிரி சர்ஜரி பீரியடில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரம்பத்தில் இப்போ வந்தாங்கன்னா ஒரு சின்ன கட்டி வச்சுட்டு வந்தாங்கன்னா சர்ஜரி எடுத்துங்களேன், தோல் சம்பந்த புற்றுநோய்க்கு நல்லா சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்கன்னா சர்ஜரி போதுமா இருக்கும். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்பைன்ட் மாடலிட்டின்னு தான் வந்திருக்கு. பொதுவாக நம்ம புற்றுநோய்கள் 70% புற்றுநோய்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% புற்றுநோய் பார்த்தீங்கன்னா இந்த 3 பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா, இப்போ மார்பு புற்றுநோய் எடுத்துக்குவோம். மார்பு புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும், கதிரிக்கை வைத்தியம் தேவைப்படும், மருந்து வைத்தியமும் தேவைப்படும். இங்கே மெரிடியன் மருத்துவமனைகள் இந்த புற்றுநோய் பிரிவு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் மருத்துவரை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம். மெஷின் அவசியம் தான். அந்த மெஷின் பின்னால் இருக்கிற டாக்டர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் ரொம்ப அவசியம். அப்போதான் நம்ம ஒரு ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம பேஷண்ட்க்கு கொடுக்க முடியும். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கோல்டன் மெமரிஸ், மறக்க முடியாத மலரும் நினைவுகள்,
மைல் ஸ்டோன்ஸ் என்னென்ன அதான் சொல்லி பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததாக எதை சொல்கிறாங்க? இன்னைக்கும் நம்மளுடைய வீட்டுல எங்கேயாவது நம்ம தூசி தட்டிட்டு எடுத்து வைக்கிறப்போ எப்பயாவது அது வந்து நம்ம கையில மாட்டோம். நம்மளுடைய மேரேஜ் ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்து திருப்பி போட்டு அப்படி பாக்குறப்போ அந்த நாள், அந்த திருமணமான அந்த நாள் ஒவ்வொருக்குமே அது ஒரு பெரிய பரிசளிக்கக்கூடிய நாளாகவும், அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான நாளாகவும் தெரியும். இன்னமும் அந்த ஆல்பத்தை அதை பாக்குறப்போ இன்னும் நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி. ஐயோ, அன்னைக்கு என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரீகால் பண்ணிட்டு இருப்போம். இவங்க வந்தாங்க, நம்ம எதிர்பார்க்கல, இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட அந்த திருமண நாள், அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அற்புதமான ஒரு நாள். கண்டிப்பா திருமணமான எல்லாரும் அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இன்னொன்று, இந்த திருமணமான ஆல்பம் நீங்க சொன்னீங்களே, அந்த ஆல்பம் பார்க்கக்கூடியப்போ இன்னைக்கு என்னுடைய பெற்றோருடைய திருமண ஆல்பத்தை நான் பார்க்கின்ற பொழுதும், என்னுடைய திருமண ஆல்பத்தை என்னுடைய குழந்தைகள் பார்க்கின்ற பொழுதும், நாளைக்கு அவங்களுடைய தலைமுறையில் அடுத்த ஆட்கள் இப்படி எல்லாம் வந்தாலும் யூனிவர்சலா எல்லாருக்கிட்டே ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கும் குழந்தைகள் கிட்ட. எங்க இந்த போட்டோல எல்லாம் எங்களை ஆளை காணும், நான் எங்க அப்பா அம்மா எங்க இந்த போட்டோல எல்லாம் எங்களை ஆளே காணும், என் குழந்தை நம்ம கிட்ட என்ன பண்ணும், நம்ம குழந்தை கேட்கும் எங்க இந்த போட்டோல எங்களெல்லாம் ஆளே காணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு கொஸ்டின். எப்பெல்லாம் அந்த கல்யாணம் ஆகும் வீட்டுல பாத்துருக்காங்க, எங்க வீட்லயும் தான் இதை கேட்டோம், நாங்களும் தான் இதை கேட்டோம். ஸோ இது வந்து இட்ஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம், இல்லை யூனிவர்சல் கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான மலரும் நினைவுகள், அந்த நாள் தந்த மகிழ்ச்சியான ஒரு சில விஷயங்கள், நிறைய நெருடல்கள் அன்னைக்குள்ள இருந்திருக்கும், நிறைய புது தயக்கங்கள் இருந்திருக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே இன்னைக்கு வந்து கடந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்திருக்கலாம். சிலர் இப்போ வெகு அண்மையில கூட என்ன பண்ணிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் வாழ்வில் மறக்க முடியாத பொக்கிஷங்கள். இன்னும் நிறைய நினைச்சு பார்க்கறதுக்கு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 51 மீண்டும் நடமாடுகிறோம். இன்று 2ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். ஆராய்ந்து சொல்லப்பட வேண்டியவை தூர்ந்து ஒழுகிக் கண்ணும் துணைகளே, சார்ந்தொழுகிக் கண்ணும் சலவரே, ஈர்ந்தகல் இன்னா கயவர் இவர் மூவர், தேர்ந்த கால் தோன்றும் பொருள். திரிகடுகம் 51. ஆராய்ந்து பார்க்கும் இடத்து இந்த மூவருமே கண்டுகொள்ளப்படுவார்கள். அது தப்பிக்க முடியாது. உறவுகள் நல்ல உறவுகளாக இருந்தால் உறவினர்களாகவே பார்க்கப்படுவார்கள். அதை போன்றுதான் பகைவர்களும். இந்த 2ஆம் கருத்து இதுதான். அதாவது எவ்வளவுதான் மனம் குளிர மனம் மகிழ சிறப்பான முறையில் அங்கு பழகுவது போன்று தோன்றினாலும் பகைவரே. ஆக இங்கு மயங்கிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் எதிரிகள் பலர் இருக்கிறார்கள். பல்வேறு வகையான அரசியல் ஆளிகள், பெரும் பணக்காரர்கள், இந்த இயற்கையை சுரண்டுகிறவர்கள். அவர்கள் இனிமையாக பேசுவார்கள், உறவோடு இருப்பது போன்று தோன்றுவார்கள். ஆனால் இங்கு நாம் மயங்கிவிடக்கூடாது. கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் நாம் மயங்க வேண்டும், மற்றவர்களுக்கு மயங்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த வகையில் இங்கே சலவரே, சலவர் என்றால் பகைவர். அதான் ஒரு குறளிலே வள்ளுவர் இப்படி ஒரு உருவக முறையிலே அவர் சொல்வார், சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். அந்த வில் பாருங்க, அப்படி இழுக்கும்போது அந்த வில் அது அப்படியே வளையும். அப்படி வளைவது வணக்கம் தெரிவிப்பது போன்று தோன்றும். ஆனால் அங்கு வருவது என்ன? அம்பு. அதை போன்றுதான் தீயவர்கள், பகைவர்களாக இருக்கிறவர்கள், பிறரை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், அவர்கள் குனிந்து வணக்கம் என்று சொன்னாலும் அது தீமை தரக்கூடியது. மறந்துவிடக்கூடாது, மயங்கிவிடவும் கூடாது என்று இந்த செய்யுள் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் இந்த பொய்மை தன்மையை நாம் கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் நடக்கணும். காரணம் சலவரே, பகைவரே. அந்த பகைவர் தொடர்பாக நாம் அதற்குரிய தன்மையில் தான் இங்கு பழகிக்கொள்ள வேண்டும். அங்கு வேறு வகையிலே அங்கு வீழ்ந்து விடக்கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரு பாடல் முன்னால் வந்தது. அந்த 2 பேர் அண்ணன் தம்பி பாடுவார்கள். 2 கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம், பகைவர்களே ஓடுங்கள், புலிகள் 2 வருகின்றன,
புலிகள் வர வேண்டும், எழ வேண்டும், ஒன்று சேர வேண்டும், இணைய வேண்டும். பகைவர்கள் அங்கு வீழ்த்தப்படுவார்கள். ஆக கைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கு உறவார்ந்த தன்மையில் உள்ளவர்களெல்லாம் இணைந்திருக்கின்ற பொழுது பகைவர்கள் ஓடுவார்கள். பகைவர்களுடைய அந்த பொய்யான வில் வணக்கத்திலே மயங்கி வீழ்ந்து அங்கு வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது, அதில் விழிப்பு வேண்டும். ஏனென்றால் சலவர் சலவரே என்று நல்லாதனார் இங்கு வலிமையாக பதிவு செய்கிறார். அப்படி என்றால் இங்கே இந்த சலவர் தன்மையில் இருக்கின்றவர்களாக ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை திருத்தியாக வேண்டும். சலவர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் விழிப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு திருவிழமானால் அங்கு எல்லாருமே நண்பர்களாகட்டும். நாம் இறப்பதற்கு முன்னால் இங்கு நமக்கு பலரும் அல்லது எல்லாரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இருப்பினும் இந்த விழிப்புத்தன்மை இங்கு கட்டாய தேவை. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் சலவர். சலவர் சகரத்தில் தொடங்கினால் அந்த சொல் தமிழாக இருக்க முடியாது என்பது தொல்காப்பியருடைய இலக்கணத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இருப்பினும் பின்னர் வந்த நன்னூலார் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த இலக்கணத்தை வடிவமைத்திருக்கிறார். அதான் நாம் பார்க்கிறோம், திருக்குறளில் 3 குறள்கள் தான் சகரத்தில் தொடங்குகின்ற சொற்களை கொண்டு தொடங்கும். பார்த்துடுங்க. ஒன்று சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படி வரும். ஒன்று சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பர் என்கின்ற அந்த குறளிலும் அப்படி வருகிறது. இன்னொன்று சலத்தால் பொருள் செய்தேமார்த்தல் பசுமண் கலத்துள் நீர் பெய்திரியற்று. இதுதான் சலம். சலம் என்று வருகிறது. சலம்னா இங்கே வேறொன்றும் இல்லை. பொருள் என்ன? அது வஞ்சனை. வஞ்சனையில் பொருள் தேடக்கூடாது. அது பச்சை பானை இருக்குது பாருங்கள், அதை சுடப்படாத பானை, அதில் தண்ணி ஊற்றினா என்னாகும்? தண்ணீரை வீணாகும், பானையும் போயிடும். அந்த மாதிரியான ஒரு செய்தி. இன்று நாம் பார்க்கின்ற அந்த தனித்தமிழ் சொல் அது சலவர். சலவர்னா என்ன? அதிலே தெரிகிறது. அந்த சலம்னா வஞ்சனை. வஞ்சனை பகைவர். வஞ்சனையோடு இருக்கின்றவர்கள் அவர்கள் நேர்மையான ஆட்கள் அல்ல, நீர்நிலையாக சிந்திக்கிறவர்களும் அல்லர். ஆக அவர்கள் தீயவர்கள், கெடுதல் ஏற்படுத்துகிறவர்கள், கெட்டவர்கள், வஞ்சகர்கள், கயவர்கள், நல்லவர் அல்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள் என்கிற என்னென்ன சொற்களெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றிற்கெல்லாம் இந்த சலவர் என்கிற அந்த சொல் பொருளாக மாறும். நன்று. இங்கு நாம் யாரும் சலவர்களாக இருக்க வேண்டாம். உறவுகளாக, துணைகளாக இருப்போம், உறுதி ஏற்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததா நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷங்களை எடுத்து நம்ம வந்து அப்பா இது என்னுடைய பொக்கிஷம் தான்ப்பா, இதை நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணமா நம்ம இன்றைய நாள வந்து அதை நினைச்சு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஸோ அடுத்ததா எதை சொல்றாங்க, எந்த விஷயத்தை நம்முடைய வாழ்வின் மைல்ஸ்டோன் பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல் முறையாக அவங்கள ஒரு குழந்தை அம்மா இல்லை அப்பா அப்படின்னு கூப்பிட்ட அந்த தருணம், முதல் முறையாக உங்களோட குழந்தைய நீங்க வந்து கைகளில் ஏந்தி கொண்ட அந்த ஒரு தருணம். இது வந்து எவ்வளோ ரூபா கொடுத்தாலோ இல்லை எவ்வளோ விலை கொடுத்து பேசினாலோ இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் மீண்டும் திரும்ப வருமானு கேட்டால் இதெல்லாம் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது கண்டிப்பாக மிஸ் பண்ண சில நபர்களும் இருப்பாங்க. குறிப்பாக வந்து வெளிநாடுகளை வேலை செய்யக்கூடிய கணவர்களாக இருக்கலாம். அப்போ அந்த குழந்தையோட பிறப்பு செய்தி அப்போலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் ஒரு அப்பா வந்து எத்தனையோ ஆண்டுகள் வெளிநாட்டில் வேலை செஞ்சோம், திரும்ப இங்கே வந்து வீட்டில் இருக்கிறப்போ அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணுறப்போ சொன்னார், என் குழந்தை பிறந்துருச்சுன்னு எனக்கு என்ன பண்ணாங்க, ஃபோனில் தகவல் சொன்னாங்க. என் குழந்தையே கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு தான் நான் வந்து பார்த்தேன். நான் பார்க்க வரப்போ என் குழந்தை வந்து என்னை யாரோ வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிச்சுன்னே பார்த்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி வலி வேதனைகள் நிறைந்த தருணங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அந்த குழந்தைய முதல் முறையாக ஏந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கலாம். சில நாட்கள் எல்லாம் பார்த்தோம்னா கையில எல்லாமே ஃபர்ஸ்ட் 10 பைசா எனக்கு இருக்காது. ஆனா அந்த செலவு என்ன செய்ய போறோம் அதை பத்திலாம் கவலை எனக்கு கிடையாது. ஏன்னா என் குழந்தை எனக்கு உலகமே என் கையில கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு. ஸோ அந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். இன்னும் பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய பல நினைவுகள் நம்ம கிட்டே இருக்கு. அதை நாம் இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளின் மொழி பழக்க வழக்கம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளதா? அவர்களுக்கு தெரிவது நமக்கு தெரியவில்லையே என ஆதங்கப்படுவதுண்டா? இந்த இடைவெளிக்கு காரணம் தலைமுறைகளுக்கிடையிலான தூரமா இல்லை வலை உலகத்தின் வேகமா?
அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? மத்தேயு 1 தலைமுறை அட்டவணை. இயேசுவின் தலைமுறை பட்டியலில் பல்வேறுபட்ட மக்கள் இருந்தனர். பாவியாகிய தாமார், புறவினத்தவரான ராகாப், ரூத் போன்றவர்கள், அரசர்கள், சாமானிய மக்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்கள் அவரவர் தன்மைக்கேற்ப இயேசுவின் பிறப்பிற்கும் கடவுளின் இறையாட்சி திட்டத்திற்கும் உரு கொடுத்திருக்கின்றனர். தலைமுறை தலைமுறையாக அறிவும் ஞானமும் கடத்தப்பட்டிருக்கின்றன. தோல்வியும் வெற்றியும் அதன் அங்கமாக இருக்கின்றன. ஒரு தலைமுறையின் நம்பிக்கை மற்றொரு தலைமுறைக்கு பாடமாகிறது. ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நிற்காமல் பின்வரும் தலைமுறையை முழுமைப்படுத்த முன்வருகின்றனர். இதனால்தான் நமக்கு இயேசு என்னும் இறைமகன் கிடைத்தார். 1946 முதல் 1964க்குள்ளாக பிறந்தவர்களை இந்த புதிய தலைமுறையினர் எப்படி சொல்லி அழைக்கிறார்கள் தெரியுமா? பேபி பூமர் என்கின்றனர். 1964 முதல் 1980 வரை பிறந்தவர்களை ஜெனரேஷன் எக்ஸ் என்று அழைக்கின்றனர். 1981 முதல் 1996க்குள் பிறந்தவர்களே ஜென் ஒய் என்றும், 1997 2012க்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் ஜி என்றும் அழைக்கின்றனர். 2013 முதல் 2024க்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் அல்பா என்றும், இனிமேல் 2025 பிறக்கப் போகின்றவர்களை ஜெனரேஷன் பீட்டா என்றும் இந்த டிஜிட்டல் சமூகம் அழைக்கின்றது. 45 அல்லது 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பலரும் எண்ணிம குடியேறிகள், என்னையும் உள்ளடக்கி டிஜிட்டல் இம்மிகிரன்ட்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எண்ணிம குடிகள், அதாவது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் உலகத்திற்குள் நுழைகின்றோம். இந்த டிஜிட்டல் பிளவை நாம் புரிந்து கொண்டாலே நாம் அதனை சரி செய்ய முற்படுவோம். ஏன் எப்போதும் மொபைலே இருக்கிறாய் என்று குழந்தைகளிடம் கடிந்து கொள்வதற்கு பதிலாக, அப்படி என்ன மொபைலில் பார்ப்பாய், வா நாம் சேர்ந்தே பார்க்கலாம் என்று நேர்மறையாக அவர்களிடம் கேட்கலாம். டிஜிட்டல் உலகை புரிந்து கொள்வதற்கு அவர்களிடமே உதவி கேட்கலாம். ஏன் நாம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சேர்ந்தே விவாதித்து சில கட்டுப்பாட்டு விதிகளை இணைந்தே எடுக்கலாம். புதிய தலைமுறைகளோடு முரண்படுவதில் அல்ல, அவர்களின் வலை உலகத்தை நம் ஞானத்தாலும் அனுபவத்தாலும் முழுமை சேர்ப்பதில்தான் நாம் அவர்களின் உலகத்திலும் வாழ முடிகிறது. மத்தேயு 1 அதிகாரத்தில் காண்பது போல தலைமுறைகள் ஒன்றோடொன்று இணைந்தால் மட்டுமே, கைகோர்த்தால் மட்டுமே வாழ்க்கையின் அர்த்தம் முழுமையடைகிறது. இன்று டிஜிட்டல் உலகம் நம்மை வேகமாக இணைக்கிறது. ஆனால் மனித இதயங்களை இணைப்பது அன்பும் தொடர் உரையாடலுமே. தொழில்நுட்பங்கள் இடைவெளியாக மாறாமல் பாலமாக மாறட்டும். பழைய தலைமுறையின் அனுபவமும் புதிய தலைமுறையின் தொழில்நுட்பமும் இணையும் போதுதான் நம்பிக்கையும் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். அந்த இணைப்பை உருவாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரிவைண்ட் பார்க்க வேண்டிய மைல் ஸ்டோன், சில விஷயங்களை அப்படியே தூசி தட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? என்னுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட், என்னுடைய லைஃப்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னவே நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு நினைவுக்கு வரும். நான் ஃபர்ஸ்ட் இதை நான் இந்த இலக்கை வந்து குறிக்கோளா வச்சேன், இதனை நோக்கி வந்து என்னுடைய வாழ்க்கை பயணம் செய்தது, அந்த இலக்கை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த தேதி, அந்த நாள் எல்லாமே அப்படியே டைமிங்ல இருந்து கூட மைன்யூட்டா நம்மளால சொல்ல முடியும். எனக்கு ஒரு வீடு கட்டணும், என்னுடைய எதிர்காலத்துல வந்து என்னுடைய ஃபியூச்சர்ல வந்து ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு வேணும். நான் இத்தனை நாள் நான் வாடகை வீட்டுல தான் இருந்தேன், எனக்கு ஒரு சொந்த வீடுன்றது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நான் அடைந்து விட்டேன் இந்த தேதியில, இந்த நாள்ல. சோ நம்ம இதை பத்தி நினைக்கிறப்போ, நான் இப்ப இந்த ஒரு சொந்த வீட்டுல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த சொந்த வீடு எவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் கிடைச்சது. ஏன்னா நான் ரீகால் பண்றப்போ இப்ப வர பிரச்சனை நம்ம பெருசாவே நினைக்க மாட்டோம். எவ்வளவு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து வந்து நான் இப்ப ஒரு சொந்த வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கேன்டா, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனை வந்தா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நினைவு தான் இது எல்லாமே. பர்சனல் கோல் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். நிச்சயமா நீங்க சொன்ன வீடா இருக்கலாம், வேற பொருட்களாக இருக்கலாம், இல்ல இன்னும் வேற நிகழ்வுகளாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த பர்சனல் கோல்ஸ் ஒவ்வொன்றும் அச்சீவ் பண்ண அதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்போ மறக்க முடியாத நினைவுகளா இருக்கும். பாஸ்ட்ல இருந்துடக்கூடாது, அது ஒரு பெரிய விஷயம். அதை நினைச்சு பார்த்து இன்றைக்கு நான் எனக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த இலக்கை அடைவதற்கான உத்வேகத்தை நான் அங்கிருந்து என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கணும். So, இது கற்றுக்கொள்ள. போல இன்னும் மலரும் நினைவுகள் எதெல்லாம் வந்து என்ன கற்றுக்கலாங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிறு வந்து 2 விதமாக இருக்குங்க. ஒன்று வந்து நாட்டு தட்டைப்பயிறுங்கிறது வந்து பயிருக்காக, தட்டைப்பயிருக்காக நம்ம பண்ணுறது. அதே இது பொரியல் தட்டைப்பயிறு அப்படிங்கிறது வந்து நம்ம காராமணின்னு சொல்கிறோம்ல, உணவுக்கு சாப்பிட்றது, அது காராமணி, சரிங்களா? அது நாட்டு தட்டைப்பயிறு இருக்குது, அதுவும் இருக்குது. அப்போ இந்த தட்டைப்பயிறு அப்படிங்கிறது நாட்டு தட்டைப்பயிருங்கிறது மானாவாரியிலையும் கொண்டு வரலாங்க, தண்ணி பாசனத்துலேயும் கொண்டு வரலாம். ஆனால் இந்த பொரியல் தட்டைப்பயிருங்கிறது கண்டிப்பாக இரவையில் தான் பண்ண முடியும், சரிங்களா? பாசனத்தில் தான் பண்ண முடியும். இந்த பொரியல் தட்டைப்பயிருக்கான விதைகள் வந்து பெரும்பாலான மேட்டுப்பகுதி நிலங்களில் நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதோடய விதைகள் கிடைக்குதுங்க. தரமான விதை கிடைக்குது. அது வாங்கி நீங்கள் பயிர் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆனால் இந்த நாட்டு தட்டைப்பயிறு அப்படிங்கிறதுல அதோடைய விதைகளுமே நாட்டு விதைகள் விற்பனை பண்ணக்கூடிய முகவர்கள்ட்ட கிடைக்கிது. அதில் என்ன ஒன்றாங்க, முறையான விளைச்சல் தரக்கூடிய தரமான பயிர்களை வாங்கி நடவு பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். புதுசாக அறுவடை பண்ணி ஒரு 60 நாளுக்குள்ளே இருக்க பயிரை போட்டிங்கன்னா இலை மண்டுது, காய் கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய விதைகளை போட்டிங்கன்னா முளைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. தரமான விதையை வாங்கி போடணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விதையை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி தரம் பார்க்கணும். எதெல்லாம் வந்து சூம்பி இருக்கோ, சின்னதாக இருக்கோ, வடிவம் குறைஞ்சிருக்கோ அதெல்லாம் தனியாக பிரிக்கணும். தனியாக பிரிச்சுட்டு தெளிவான விதைகளை மட்டும் நம்ம போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் அதை நம்ம ஏற்கனவே பச்சைப்பயிருக்கு சொன்ன மாதிரி ஹியூமிக் பவுடர் ஒரு 25 கிலோ வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு பாசனத்துக்கும் 2 கிலோ அப்படிங்கிற மாதிரி கலந்து கொடுத்தா அந்த பயிருக்கு நன்மை தரக்கூடியங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்காலத்தில் மண்ணுக்கு வளமாகி அந்த மண் வந்து அடுத்தடுத்த பயிர்களுக்கு நல்ல மண் லூஸ் ஆகி வேர் நல்லா போய் மண் சூப்பராக வர்றதுக்கு அந்த 25 கிலோ ஹியூமிக் பவுடர் வந்து உதவி செய்யும், சரிங்களா? இதில் பயிர்கள் வந்து நல்ல திடமாக கிடைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த எருக்கு கரைசல் இருக்கு இல்லைங்களா, 12 நாளைக்கு ஒரு முறை ஆரம்பத்துலேருந்து தெளிச்சுக்கணுங்க. 2 இலை விட்ட காலத்துலேருந்து. இப்போ உதாரணத்துக்கு 200 லிட்டரில் எருக்கு கரைசல் போடுறீங்கன்னா அதுலேருந்து 50 லிட்டர் எடுத்து இன்னொரு 50 லிட்டர் தண்ணியோட கலந்திங்கன்னா 100 ஆச்சா. அது கூட மீன் அமிலம் 1 லிட்ரு, அது கூட வந்து சாணப்பாசி கரைசல் அல்லது உயிர் கரைசல் எது இருக்கோ கொஞ்சத்தை கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்கள் தெளிக்கலாம். ஒவ்வொரு பயிருக்கும் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தெளிச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மணிகள் இருக்கு இல்லைங்களா, மொத்தமாக உருண்டையாக நல்லா வெயிட்டாக இருக்கும். அதான் ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் வந்து வடிவம் நல்லா இருக்கும், அதை வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிதாக இருக்கிறப்ப புழுக்கள் வர காய்ப்புழு, தண்டுப்புழு, காய்ப்புழு வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த காய்ப்புழு என்ன பண்ணோம்னா இந்த போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை காய்களை ஓட்டை போட்டு உள்ளே போய் உள்ளே இருக்க மணியெல்லாம் தின்னுப்பிடும். அப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சாவியாக இருக்கும். அப்படி பண்ண ஒண்ணாமல் அது நல்லா ஸ்ட்ராங்காக வரணும்னா இந்த கரைசல்களை தெளிக்கணும். உங்களுக்கு இந்த கரைசல்கள் மேலே டவுட் இருந்ததுன்னா கொஞ்சமாக எங்கேயாவது வாங்கிட்டு கூட நீங்கள் 1 ஏக்கர் எங்கேயாவது போடுறீங்கன்னா ஒரு 10 சென்ட்டுக்கு நீங்கள் இதை அடித்து பாருங்கள். மற்றதில் புழு வரும், இந்த 10 சென்ட்டில் புழு வருதா வரலையா இதை மட்டும் ஆய்வு செய்யுங்க. ஒன்று உயிர் கரைசலோ அல்லது சாணப்பாசி கரைசலோ தெளிங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமைங்க. உயிர் கரைசல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, 15 லிட்ரு கோமியத்தோட 10 லிட்டருக்கு 10 கிலோ சாணம் கலந்து 2 அல்லது 3 முட்டை ஓடோட கரைச்சி உள்ளே போட்டு தினசரி கலக்கணுங்க. 7 நாள் வச்சா 7ஆவது நாள் கிடைக்கிற கரைசல் தான் அது. இதிலிருந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லியிலேருந்து 300 மில்லி எடுத்துக்கலாம், கலந்து தெளிக்கலாம். இதான் நான் சொல்ல வரேன் உயிர் கரைசல்னு. அதே மாதிரி சாணப்பாசி கரைசலுமே வெளியில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் அந்த 1 லிட்டர் கரைசலை கலந்து 2 கிலோ கடலை புண்ணாக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிங்கன்னா நிழலில் வச்சிட்டிங்கன்னா 15 நாளில் கிடைக்கும். அதை நீங்கள் தெளிச்சுக்கலாம், தரைவழி கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான விவசாயம். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான அற்புதமான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. மலரும் நினைவுகளில் அடுத்ததாக பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய அந்த நினைவுகள் என்ன? ஸோ அடுத்ததாக எப்படி நம்முடைய பர்சனல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு விஷயம் நமக்கு ஒரு மைல் ஸ்டோனா, மலரும் நினைவுகளா அப்படின்னு இருக்குதோ, அதுபோல சில வாழ்வின் கடினமான தருணங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். அந்த நிகழ்வுகளை கடந்து வருகின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய வலி, வேதனை, இதெல்லாம் கடந்து வர முடியுமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை எல்லாமே இருந்திருக்கும் அந்த சூழல்ல. இன்னைக்கு அதை கடந்து பல தூரத்துக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்திருப்போம். அதை ரிவர்ஸ் அப்படி ரிட்டர்ன் பண்ணி அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் எப்படா கடந்து வந்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சு ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல என்ன பண்ணிருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். அதை என்ன பண்ணுங்க, நினைச்சு பாருங்க. அப்ப இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இவ்வளோடா இவ்வளவு பெரிய கவலையெல்லாம், இவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் அப்படி அசால்ட்டா என்ன பண்ணிருக்கோம் லைஃப்ல கடந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்த நாம இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சவால்களையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, உத்வேகத்தை அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பா ஜோ, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது டயபெட்டிக், சுகர். சுகர் இன்னைக்கு பரவலா நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு கட்டுப்பாடு, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும். சப்போஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கண் பார்வை பாதிப்பு, காலில் ரத்த ஓட்டம் பாதிப்பு, கால் மரத்து போகுதல், புண்கள் வந்தா ஆறாது போக்கும். அதனால கால் விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, இந்த மாதிரி உபாதைகள். அது மாத்திரம் இல்லை, குழந்தையின்மைக்கு, ஆண்மை குறைவுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம். சுகர் கண்ட்ரோல்ல இல்லைன்னா எல்லா நோய்களையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நமக்கு நெயில் கட் பண்ணோம், கொஞ்சம் ஒரு துளி, ஒரே துளி தான், ஒரு பின் ட்ராப் எக்ஸ்ட்ரா, ஒரு பின் குத்துனா என்ன, அந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கட் ஆயிட்டு இருக்கும். அந்த புண்ணு மாத கணக்கில் ஆறாது, அப்படியே அது பெருசாக்கும். சின்ன உதாரணம். அப்போ நம்ம கவனமாக இல்லைன்னா இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்கள் பாதிப்பு, ஹார்ட்டு பாதிப்பு, ஸ்கின் பாதிப்பு, புரியுதுங்களா? இன்ஃபெர்டிலிட்டிக்கு பிரச்சனை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். டயபெட்டிக் ஒரு காரணம், குழந்தையின்மைக்கு சுகர் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், பிபி, ஹார்ட் தொந்தரவு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கோ. ஒரு நோயே தாங்க முடியாது, பல நோய்கள் ஒரு மனிதனை பக்கமா தாக்குனா அந்த உடல் என்ன ஆகும்? ஏன் இது பாதிப்பு ஆகுதுன்றதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சுகர் இருக்கிற கலந்த ரத்தம் தான் தலை முதல் கால் வர போதும். அப்போ முடி கொட்டும், கண் பார்வை பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, எல்லாம் உடல் முழுவதும் எந்தெந்த உறுப்புக்கு போதோ எல்லா உறுப்பும் பாதிக்கிறதுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம். அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நீங்க எத்தனை ஆண்டுகள்னாலும் மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். அதனால சுகர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, சுகர் தான், இதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சாக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வரதுக்கு முன்னாடியே டெய்லி ஒரு சுண்டல், ஏதாவது ஒரு சுண்டல், நல்ல காய்கறி கீரை, நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள், டெய்லி வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது காலையில் வெறும் வைக்கல, ஒரு நாளைக்கு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் 4 எடுத்து சாப்பிடுங்க. இல்லையா, ஒரு 4 வெண்டைக்காய் கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் நைட்டு ஊற வைக்க, ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி குடிச்சிருங்க, அப்புறம் வெண்டைக்காய் சாப்பிடுங்க, வெந்தயம் சாப்பிடுங்க. காலையில் வெறும் பழம் மாத்திர உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. அதிக இனிப்புள்ள பழம் வேண்டாம், மா, பலா, சப்போட்டா, சீத்தாப்பழம் வேண்டாம், மீதி பழம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி, அன்னாச்சி, கொய்யா, அத்திப்பழம்,
பேரிக்காய், நாவல் பழம் சீசன்ல நாவல் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு, வெள்ளரிக்காய், பச்சை கேரட்டு எல்லாம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு சூப்பு, காய்கறி, கீரை, வாழைத்தண்டு, காளான் எல்லாம் போட்டு பிரச்சனை இல்லை. முட்டை சாப்பிடலாம், நான்வெஜ்ஜு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்துங்க. அதில் 1 கப்பு சாதம்னா 3 கப்பு காய்கறிகள் அப்படி எடுங்க. அதே போல் டெய்லி ஏதாவது கஷாயம் போட்டு குடிங்க. இப்போ உதாரணத்துக்கு இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் நஸ்ன்னு இருக்குல்ல, அது எல்லாம் போட்டு ஒரு 2 கொய்யாயில், மாயில, ஆவாரம்பு, அருகம்புல் என்னென்ன உங்கள் வீட்டை சுற்றி இருக்கோ நான் சொன்னதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் வச்சு ஒரு டீ மாதிரி குடிக்க, பிரச்சனையே இல்லை. துளசி போடுங்க, கற்பூரவள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கீழே நல்லி செடி, குப்பைமணி இந்த 2 இலை, நித்திய கல்யாணி 2 இலை எல்லாத்தையும் போடுங்க. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி என்னென்ன முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும், டவுட் இருந்தால் எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஊர் வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் வழக்கமான நாளாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம லைஃப்ல நடந்த மைல் ஸ்டோன்ஸ் என்னென்ன அதெல்லாம் நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணி அதுல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்னென்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசியிருக்கிறோம். ஃபைனலா அதுல என்ன சொல்றாங்க? இதெல்லாம் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் தான் வெறும் அது மட்டும் தான் ஒரு பொன்னான நினைவுகளா வந்து நம்மளுடைய மலரும் நினைவுகளா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுக்கு லிஸ்ட் அவுட்லாம் எடுக்கவும் முடியாது. அது போயிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையில. நம்ம எப்பயாவது இந்த மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்றப்போ சைலண்டா உட்காந்துட்டு சில நிகழ்வுகள்லாம் வரப்போ நம்மளுடைய அந்த கடந்த கால நினைவுகளை நினைச்சு பார்த்தாலே போதுங்க. அதுல இருந்து நம்மளுக்கு உத்வேகம் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணா கண்டிப்பா இது வந்து தனிமை அப்படிங்கறத காட்டிலும் நம்ம சொந்தக்காரங்களோட உட்காந்து ஏதோ ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க பேசுறப்ப இதே மாதிரி போன வாரம் என்ன ஃபங்க்ஷன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதைகள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி பேச வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. திடீர்னு யாராவது உட்காந்து கூட்டமா பேசிட்டு இருப்போம், யாராவது ஒரு விஷயத்த இதே மாதிரி தான் அன்னைக்கு கல்யாணத்துல நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியே வரிசையா ஒவ்வொரு கதைகளா ஒவ்வொருத்தரை பத்தி எல்லாம் இது இதை செஞ்சான், அதை செஞ்சான், இவன் காதை கடிச்சான், அவன் காலை கடிச்சான், இப்பெல்லாம் நீங்க சண்டை போட்டீங்க பாரு, இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டீங்கன்னு எல்லாரும் சொல்வதற்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான கதைகள் இருக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக உலக தொடர்பு நாளுக்காக கொடுத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்வின் கதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். ஸோ நம்ம லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ், நம்ம லைஃப்ல நடந்த விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்றது, எடுத்து சொல்றது. இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதை காட்டிலும் அதை நாமளே சில நேரங்களை ரீகால் பண்றதுனால நமக்கும் நல்ல விஷயங்கள், உத்வேகங்கள், ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாளை கண்டிப்பா பயன்படுத்தி பார்ப்போம். இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் மட்டுமல்ல, இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல வளரும் நினைவுகளாக, பொக்கிஷங்களாக புதிந்து அதையெல்லாம் அப்படியே தூசி தட்டி எழுப்பி அன்னைக்கு நாள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற கதைகளை நம்முடைய பெற்றோரோட, பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட, சொந்தக்காரங்களோட உட்கார்ந்து இதை பேசுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் இழந்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியை நம்மால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். லூசியன் டெலாமூர், அவிலா ஜோஸ்பின் இன்று தங்களது 18ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் பெற்றோர்கள், அண்ணன், தங்கைகள், பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லூசியன், அவிலா ஜோஸ்பின் இன்று தங்களது 18ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் பெற்றோர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பிரிசில்லா ஏஞ்சல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மேரி பெர்னட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் திருக்குமார், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சார்லஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி டயானா, மகள்கள் ஆரோக்கிய ரூபியா, ஞான சஹானா, ஆரோக்கிய பிரிசில்லா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கேட்லின் டியானா இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா விஜய், அம்மா தீப்தி, அக்கா கேண்டி, தாத்தா அலெக்ஸ், அவா விமலா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஏஞ்சலிகா மரிய ஜூடி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா ஜேல், ரியான்,
ஆனி, ரெக்ஸ், ஜெனிஃபர், மைக்கேல், கிளாடிஸ், ஜெரோம், டோனா, ஜாவியர், எமல்டா, வினோத், ஸ்டெஃபி, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்ஃபென்ட் ஜோனாஸ் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரபு, அம்மா ஸ்டெஃபி, தாத்தாக்கள், அம்மாச்சி, அப்பத்தா, சித்திகள், அண்ணன்கள், பெரியப்பா, பெரியம்மா, மாமாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 626. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, மலரும் நினைவுகளை மீட்டெடுப்போம், வாழ்வில் மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.